எந்தெந்த மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவுகள் பதிவாகும்? இன்றைய தினங்களில் எங்கெல்லாம் நமக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளப் போகிறோம். பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழை மற்றும் குறுகிய நேர ஒரு மழை பொழிவாக அவ்வப்போது பதிவாகும். ஆகவே இந்த மாத இறுதி வரைக்கும் பெரும்பாலான மாவட்டத்தில் மழை பொழிவிருக்கும். ஆனால் ஓரிரு மாவட்டங்களில் மட்டுமே ஒவ்வொரு நாளும் மழை பொழிவாக பார்க்கப்படுகிறது. ஒரு சில நாட்கள்ல வட தமிழகத்தின் கடலோர பகுதிகளிலும், ஒரு சில நாட்களில் உள் மாவட்டங்களிலும், ஒரு சில தேதிகளில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் பகுதி பகுதியாக மழை ஒதுக்கி மிதமான மழையானது நிச்சயம் பதிவாகும். அதிகபட்சம் 2 சென்டிமீட்டர் அல்லது 1 சென்டிமீட்டர் மழை வரை விட்டு விட்டு எதிர்பார்க்க முடியும். ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் கனமழை தீவிரமாகாவிடிலும் ஒரு சில இடங்களில் கனமழையானது பரவலாக வெளுத்து வாங்கும். நேற்றைய தினங்களில் நம்ம பார்த்திருப்போம், சென்னை போன்ற இடங்களில் திடீரென மழை பொழிவுகள், மழை மேகங்கள் உருவாகி பதிவானது. ஆகவே நமக்கு எந்த பகுதிகளில் வெப்பம் பொறுத்தவரை அதிகமாக காணப்பட்டாலும் சரி, மழை பொழிவு 2 மடங்கு உறுதியாகி இருக்கிறது. எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த பகுதிகளில் மழை வரும் அப்படிங்கிறத மிக விரிவாக பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க. வட தமிழக கடலோர பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மழை பொழிவு தமிழகத்தில் விட்டு விட்டு பதிவாகக்கூடும். ஏன்னா வட தமிழக கடலோர பகுதிகளின் மேல வளிமண்டல சுழற்சி பொறுத்தவரை நிலவி கொண்டிருப்பதனாலேயே நமக்கு நிறைய இடங்கள்ல மழை வாய்ப்புகள், குறிப்பா கடலோர பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்திலும் பதிவாயிருக்கு. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் கணிசமான மழை பொழிவுகள், குறிப்பாக புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கணிசமான நேற்று மாலை நேரங்களில் ஆங்காங்கே பகுதியாக ஒரு மிதமான மழை பொழிவும் பதிவானது. இனி வரும் நாட்கள் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மிதமான மழை பொறுத்தவரை வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் சில சமயங்களில் வரக்கூடிய நாட்களில் மிதமான மழையானது தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்ட பகுதிகள், உள் மாவட்டங்கள் என்று சொல்லும்போது வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் திடீரென மேகக்கூட்டங்கள் மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரங்களில் சற்றென்று மழை பொழிவு, ஒரு 15 நிமிடங்கள் தான், ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 15 நிமிஷத்திலிருந்து 25 நிமிடங்கள் வரைக்கும் மழை பொழிவு தொடர வாய்ப்பு இருக்கும். பெரும்பாலான கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் சில சமயங்களில் வரக்கூடிய நாட்களிலும் மிதமான மழை பொறுத்தவரை தொடர வாய்ப்புள்ளது. ஆகவே பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையாக இருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பொழிவும் நிச்சயமாக பதிவாகும். ஒரு 15 நிமிடத்திலிருந்து 30 நிமிடங்கள் வரைக்கும் பெய்யக்கூடிய ஒரு மழை பொழிவு 2 சென்டிமீட்டர் அல்லது 3 சென்டிமீட்டர் மழை வரை பதிவாகி போகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் பகல் நேரங்களில் வெயில் கண்டிப்பாக காணப்படும். ஒரு சில இடங்களில் பகுதியாக மிதமான மழை பொறுத்தவரை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். எந்தெந்த இடங்கள் அப்படிங்கிறது சொல்லிடுறோம். சென்னை முதல் விழுப்புரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஓரளவு இடியுடன் கூடிய மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். ஆகவே மேகக்கூட்டங்கள் பொறுத்தவரை மதிய நேரத்திற்கு பிறகே வர தொடங்கும். மாலை அல்லது இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவுகள் டெல்டா மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் எதிர்பார்க்கப்படுது. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் மாலை அல்லது இரவு நேரத்தில் சாரல் அல்லது மிதமான மழை பொழிவு சில இடங்களில் அந்த மேகக்கூட்டங்கள் கடந்து போகும். ஆகஸ்ட் இறுதி வரைக்குமே இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு அடிக்கடி நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே இந்த ஜூன், ஜூலை போல இல்லாமல் ஆகஸ்ட் மாதம் ஒரு வித்தியாசமாக நல்ல ஒரு மழை காலமாக நமக்கு மாறுவதற்கான வாய்ப்பாக இருக்கும். இப்போதான் நமக்கு அந்த தென்மேற்கு பருவமழையில் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வே இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் இது ஒரு மழை காலத்துக்குள்ளே நம்ம கிட்டத்தட்ட வந்தாச்சு. செப்டம்பரில் சற்று மழை குறைந்து அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பரில் மீண்டும் மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் நல்ல ஒரு மழை தீவிரம் கிடைக்கக்கூடும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது கொட்டி தீர்த்தது. உள் மாவட்டத்திலும் ஒரு சில சமயங்களில் வரும் நாட்களிலும் மிதமான மழை தொடரும். வேலூர் மாவட்டம், குடியாத்தம், காட்பாடி, அதே மாதிரி ராணிப்பேட்டை, களவாய், செம்மேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகுதியாக மழை ஒதுக்கியே நமக்கு பதிவாகக்கூடும். டெல்டா மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் விட்டு விட்டு பரவலாக மழை தீவிரம் நிச்சயமாக ஒரு லேசான சாரல் மற்றும் மிதமான மழையாக 1 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டத்தில் 2 முதல் 4 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும்.
அடுத்ததாக தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல்லில் ஓரிரு இடங்கள், அதாவது எல்லா பகுதியும் இல்லாமல் ஏதேனும் சில இடங்களில் மட்டும் சாரல் மிதமான மழை ஆங்காங்கே ஒதுக்கி 1 சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. அதிக மழையெல்லாம் இருக்காது, 1 சென்டிமீட்டர் அவ்வளோதான் அதிகபட்சமான மழை பொழிவை தென் மாவட்டங்களில். வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் தாமிரபரணி ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஓடுற அளவுக்கு நல்ல ஒரு மிக தீவிரமான ஒரு மழை பொழிவுகள் ஒரு சாத்தியமாக எதிர்பார்க்கப்படுது. தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் நல்ல ஒரு மழை பொழிவுகளும் வடகிழக்கு பருவமழையில் எதிர்பார்க்க முடியும். தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய நாட்களில் அதனுடைய தீவிரத்தன்மை சற்று குறைய வாய்ப்பு இருக்குது. தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் தீவிரம் சற்று குறைய வாய்ப்பு இருக்குது. எங்கே அப்படின்னா குறிப்பாக கேரளா, கர்நாடகாவில் அங்கேயே நமக்கு வந்து கனமழை மட்டும்தான் பதிவாகுது. ஒரு 8 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டர் அதாவது குறிப்பாக கேரளா மற்றும் கர்நாடகாவில் 8 முதல் 10 சென்டிமீட்டர் மழை வரை மட்டுமே பதிவாகி கொண்டிருக்கு. அங்கேயுமே பெரிதளவில் மழை தீவிரம் கிடையாது, ஓரளவு மட்டுமே அங்கேயும் கனமழை வந்து பதிவாயிட்டு இருக்கு. ஆனால் இந்நேரம் நமக்கு அதீத கனமழை நமக்கு கேரளா மற்றும் கர்நாடகாவில் நமக்கு மழை பெய்து கொண்டிருக்கணும். ஆனால் இந்த தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் குறைவுனால நிறைய பகுதிகளில் ஒரு மழை இல்லாத சூழ்நிலை. ஆனால் வட மாநிலங்களில் பல்வேறு பகுதிகளில் அதிக கனமழை வரைக்குமே பதிவாயிட்டு இருக்கு. ஒரிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம் உள்ளிட்ட பெரும்பாலான வட மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அருமையான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாயிட்டு இருக்கு. வடகிழக்கு பருவமழை என்று தொடங்கிய பிறகு தமிழகத்திற்கு மிக சாதகமான சூழ்நிலை நிச்சயமாக அமையக்கூடும். சென்னை முதல் குமரி வரை எங்கெல்லாம் மழை பற்றாக்குறையாக இருந்ததோ தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் மழையினுடைய தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த வடகிழக்கு பருவமழை அமைவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை மதுரை மாவட்டத்தில் தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகபட்சம் இருக்கணும். இன்னமும் 2 டிகிரி செல்சியஸ் இயல்பிலிருந்து கூடுதலாகவே தான் தென் மாவட்டங்களில் வெப்பநிலை தொடர்ந்து பதிவாயிட்டு இருக்கு. மதுரை மாவட்டத்தில் 38 டிகிரி செல்சியஸாக அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை பார்க்கப்பட்டு வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பொறுத்த வரைக்கும் மேல் பவானியில் 8 சென்டிமீட்டர், சின்ன கல்லார் 4 சென்டிமீட்டர், அவலாஞ்சியில் 4 சென்டிமீட்டர், தேவாலாவில் 4 சென்டிமீட்டர், குறிப்பாக அவலாஞ்சி 4, தேவாலா 2, உபாசி 2, வால்பாறை பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவதெல்லாம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் அருமையான மழை பொழிவுகள் விட்டு விட்டு பதிவாயிட்டு இருக்கு. சோலையாறில் 2 சென்டிமீட்டர், பெரம்பலூர் மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழையும், நடுவட்டம் நீலகிரி மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர், அரியலூர் மாவட்டங்களில் தலா 1 சென்டிமீட்டர், ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை பதிவாயிட்டு இருக்கு. பாலமோர் பகுதிகளில் 1 சென்டிமீட்டரும், மரக்காணம் பகுதிகள் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழையும், கடலூர் மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழையும், பெரியாறு பகுதியில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும் எதிர்பார்க்கப்பட்டு வருது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத ஒரு மழை பொழிவுகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை பொழியும் அப்படிங்கிறதையும் உறுதியாக நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆகவே நண்பர்களே, நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இனி அடுத்து வரும் நாட்களிலும் தொடர்ச்சியாக மழை பொழிவுகள் பல்வேறு மாவட்டங்களில் எதிர்பார்க்க முடியும்.